ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கங்க. கத்திரிக்காய் சட்னி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா செவுக்க வதக்கிக்கோங்க உளுந்தை. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்குங்க. காஞ்ச மிளகாய் போட்டு சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காய் சட்னிங்க இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பசங்களுக்கு தெரியாமல் செஞ்சு கொடுங்க இந்த கத்திரிக்காய் சட்னி. அப்படி சாப்பிட்ட பிறகு சொல்லி பாருங்க பசங்களுக்கு கத்திரிக்காய் சட்னின்னு. உங்கள் பசங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் சேர்த்துக்க முடியும் சொல்லாதீங்க.